ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஆர்மி கமாண்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரன். அவன் என்ட்ரி கொடுக்குறான், எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. அவன் தாத்தா அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா பிளைண்ட் டேட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் முழிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. வந்தவ அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஹீரோ மேலே விழுந்துடுறா. ரெண்டு பேரும் வந்து கீழே விழுந்துட்டாங்க, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ தான் ஹீரோ பார்க்குறான், இந்த பொண்ணோட ஃபோட்டோ தானே நேற்று தாத்தா காட்டினான்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, தாத்தாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தாத்தா ரொம்ப கோவமாக ஹீரோ கிட்டே கத்திட்டு இருந்திருப்பாரா. அதனால எல்லாரும் போங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து இவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். டேப்லெட் ரொம்ப தூரமாக கலந்துருக்கும். அது எடுக்கக்கூட முடியாமல் தாத்தா இருக்கும் போது ஹீரோயின் தான் அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா. அதனால தாத்தா சொல்லியிருப்பாரு, என் உயிரை காப்பாற்றின பொண்ணு அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சார் நான் அப்புறமா வரேன் சார், ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. தாத்தாவை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கா. தாத்தா கேட்குறாரு, என்னாச்சுமா ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரங்கும் போது, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்கறதுக்காக வந்தேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் பேரன் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ தாத்தா ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ளே ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா. ஏன்னா இப்போ தானே வெளியில் பார்த்துட்டு வந்துருப்பா. தாத்தா சொல்கிறாரு, நான் சொன்னல அந்த பொண்ணு இவ தான், இவளை நீ கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நான் ஃபாரினரு, இந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் என்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்குன்னு ஒரு ஃபேமிலியே கிடையாது. நான் இப்படி உங்களுக்கு செட் ஆகுங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உனி இவர் என்ன சொல்கிறாரு, என்னம்மா சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா என்ன, இந்த ஊரில் வீடு இல்லைன்னா என்ன, நான் நினச்சேன்னா உனக்கு எந்த சிட்டியில் வேணும்னு கேளு, அந்த இடத்துல உனக்கு வீடு வாங்கி தரங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என் தாத்தா அப்படி பேசுகிறங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோன்னு கேட்குறா, ஏன்னா தாத்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருங்கும் போது, ஒன்றும் இல்லை மூளை வளர்ச்சி இல்லை அவருக்கு, அதை லூஸ் தனமாக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. யூனிஃபார்மை பார்த்தா ஆர்மி யூனிஃபார்ம் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, ஆமாம் ஆமாம் ஆர்மி கர்னல் கிட்ட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவள் அந்த காலை பேசுறதுக்காக போயிட்டா. உடனே தாத்தா வந்து கேட்குறாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி போய் சொன்னா, எதுக்கு இப்படி ஏமாத்துறங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த பொண்ணு கோல்டு டிக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால நான் பணக்காரன்னு சொன்னால் எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லைனில் தான் நிற்பாங்க, அதுக்கு தான் வந்து நான் பணக்காரன் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வந்து ஹீரோயின் காலில் பேசுகிறா. இவங்க அம்மா வந்து சாகும்போது கடைசி என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, நீ ஒரு நர்ஸ் ஆகணுமாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இவளுக்கு வந்து நர்ஸ் ஆகணுங்கிறது ஒரு கனவு, லட்சியம் எல்லாமே அதுதான். அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சிட்டிசன்ஷிப் இல்லை, அதனால உங்களால் வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஒரு வேளை இங்கே பெர்மனெண்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ தானே தாத்தா சொல்லியிருந்திருப்பாரு, கல்யாணத்தை பற்றிலாம் பேசியிருந்திருப்பாரு. அதனால ஹீரோயின் என்னவோ டிசைட் பண்ணுறானா, ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறேன், ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு இங்கே தங்குறதுக்கு வீடே கிடையாது, உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண மட்டும் இடம் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் முழிக்கிறான். செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்கிறாளான்ட்டு. தாத்தா சொல்கிறார், அவ்வளோதான் அவள் தான் ஓகே சொல்லிட்டால, போங்க போங்க சீக்கிரமாக போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூடிக்க போகிறாங்க, போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேர் போய் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீரோக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒன்று மட்டும்தான், இவன் இப்படி எனக்கு ஓகே சொன்னான்ட்டு. தாத்தாவுக்கு தான் குஷி ஆயிடுச்சு, நினச்சதுலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரானா இல்லையான்னு கூட பார்க்கல. ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இவன் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. ஐயோ தாத்தா நான் தான் உன் பேரை அந்த பிள்ளையை கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டே தான் பின்னாடி போயிட்டு இருக்கான். சரிப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்கள் ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, தாத்தா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஊர்த்தலாவே இருக்கு மனசுக்குள்ள. நம்ம வந்து இவங்கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு வந்தவ, இங்கே பாருங்க எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே ஜாப் வேணும், அதனால தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதை சொல்லாமல் இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது, அதனால தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோங்க, ஏன்னா நானும் ஷேர் பண்ணணும்ல, நம்ம ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிட்டா வீட்டை ஷேர் பண்ணும்போது காசு கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது வீடாங்கிற மாதிரி அவன் முழிக்கிறான். ஏன்னா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் அவளுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிடும்ல, அதை பற்றி தான் யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக வந்து இவனோட அசிஸ்டன்ட் வரான். இவனை பார்த்தோன்னே, ஹே சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காதில் இது விழலை. ஆனால் ஹீரோ பார்த்துட்டான். அவனே ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பிடுறான். இந்த கேப்பில் வந்து எப்படியே அசிஸ்டன்ட் அங்கேருந்து அனுப்பி விட்டான். ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சு எதுக்கு சடனாக என்னை ஹக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு பைக் இடிக்கிற மாதிரி வந்துச்சுமா, அதனால தான் உன்னை இந்த பக்கம் இடித்தேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு வேலை இருக்குல்ல, நீ போய் வேலையை பாரு, எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். உன் அசிஸ்டன்ட் கேட்குறா, என்னாச்சு பாஸ் எதுக்கு இப்படி தெரிச்சு ஓடி வரீங்க, அம்மா கூட இருந்தது யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கும் போது, இல்லை என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதே நம்ப முடியல, இதில் ஒய்ஃபா, ஒரே நாள் உங்களுக்கு ஒய்ஃப் வந்துட்டாங்களாங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோவோட பேர் வந்து கு போல இருக்கு. அதை சொல்லி மிஸ்டர் கு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சர்ச் பண்ணுறதுக்காக வராராமா. அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார், அதனால அவர் எப்படியோ பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி மாற்றி மாற்றி ஹீரோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஹீரோயினுக்கு வந்து இது வரைக்கும் ஹீரோ பார்த்ததே கிடையாது, பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறா. அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு கால் வந்துடுது, அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இவள் பின்னாடியே தான் ஹீரோ போகிறான். ஆக்சுவலாக இவளை வந்து அங்கேருந்து அனுப்பி விடணுங்கிறதுக்காக கால் பண்ணி அனுப்பி விட்டதே இவன் தான் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி போயிட்டான். ஹீரோயின் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஏன்னா அந்த பெர்மனன்ட் ஜாப்க்கு வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்கு இவங்க தான் இன்சார்ஜ் ஆட்டுக்கு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அங்கே ஒரு நர்ஸ் உட்காந்துருக்கா. இவளோட பேர் லிஷி. இந்த லிஷிக்கு என்ன பிரச்சனைனா, ஹீரோயினை பார்த்தா இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் படிச்சிருந்துருப்பாங்க. அதனால அவள் என்ன சொல்கிறா, நீ என்ன இங்கே வந்திருக்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த டாக்டர் கேட்குறாங்க, உனக்கு அவளை தெரியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓ, உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா விட்டு ஓட்டாரு தானே, உங்கள் அம்மா கூட இறந்து போயிட்டாங்க, இது எல்லா கதையுமே எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வம்பிழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேரேஜ் பண்ணிட்டேன், மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட இதோட சேர்த்து வச்சிருக்கேன், இந்த வேலையை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த வேலை உனக்கு கிடையாது, ஏன்னா இந்த வேலை லிஷிக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா லிஷி தான் ஹீரோவோட தாத்தாவை காப்பாற்றிருக்கா, அவங்க உயிரை காப்பாற்றிருக்கா, அதனால அவளுக்கு தான் வேலைங்கிற மாதிரி சொல்லும்போது யார் இவ காப்பாற்றினாலான்னு கேட்கும்போது இவ வந்து அந்த தாத்தாவோட ஃபோட்டோ வச்சிருக்கா. வச்சிங்க பார்த்தியா, இவரை நான் தான் காப்பாற்றினேங்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் தெரியுமே. அவள் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஸ்டர் குவோட தாத்தாலாம் கிடையாது, இவர் என் ஹஸ்பண்டோட தாத்தா, நான் தான் காப்பாற்றினேன், இப்போ வீட்டில் தான் இருக்காரு, நீங்கள் வேணால் வந்து பாருங்கன்னு சொன்னோடனே இவ யோசிக்கிறா, அண்ணன் வந்து இப்படி தானே சொல்லி கொடுத்தான், இவர் வந்து அப்போ மிஸ்டர் குவோட தாத்தா இல்லையா, அப்பயே அண்ணன் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இந்த லிஷியோட அண்ணன் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கா. அவன் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்து ரீசெண்டாக இவர் ஒரு நர்ஸ் காப்பாற்றிருக்காங்க, அது நீ தான் சொல்லி போயிட்டு எப்படியாவது வேலையை வாங்கிடுன்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பான் போல். அதுதான் கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சது. ஒரு கடத்தில் சண்டையாக மாறிடுது. எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பக்கத்து ரூமில் தான் சீஃப் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி வெளியில் எதுவும் சத்தம் கேட்குதுங்கிறது அவனுக்கும் கேட்குது. உடனே அசிஸ்டன்ட்டு சொல்கிறான், என்ன சத்தம் இதுன்னு கேட்கும்போது இவங்க பேசுகிறதுலாம் நல்லா தெளிவாகவே கேட்குது. என்னாச்சு, யார் உங்கள் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சீஃப் டாக்டர்கிட்ட ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவரும் சமாளிக்கிறாரு. ஆனால் ஹீரோனை பார்த்தே திருவன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டான். அந்த டைம்னு பார்த்து இந்த டாக்டரும் இந்த லிஷியும் சேர்ந்து ஹீரோயினை அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோ கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அப்போ ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே போய் விழுந்துடுறா. நீங்களாங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே லிஷி கேட்குறாமா, நீ யார், நீ என்ன எங்களை மிரட்டிட்டு இருக்கான்னு கேட்கும்போது பக்கத்தில் நின்றுட்டு இருக்காள் இந்த அசிஸ்டன்ட்டு. அவனை பார்த்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் தான் மிஸ்டர் கு, அவர் முன்னே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அவன் முழிக்கிறான். சரி, ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவனை பீஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு வந்திருக்க புது இன்டர்ன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அவள் தான் போலி டாக்குமெண்ட்டில் காமிச்சிக்கிட்டு எனக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கு இருக்கார்ல, அவரோட தாத்தா இவ தான் காப்பாற்றினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க, உங்கள் தாத்தா நான் தானே காப்பாற்றினேன், அவர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து நேற்று தானே வீட்டுக்கு கூட்டு போனோம், இவங்க சொல்கிறாங்க அவர் தான் மிஸ்டர் குவோட தாத்தான்ட்டு, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அசிஸ்டன்ட் முழிக்கிறான், இப்போ நான் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்ட்டு. அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்குறான், பாஸ் ஏதாச்சும் டாபிக் எடுத்து கொடுங்க, என்ன பேசுறதுன்னு தெரிலன்ட்டு. உடனே வந்து இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான், சரி சரி நான் எனக்கு வந்து வேலை இருக்குது, இந்த விஷயத்தை நீ பேசு, நான் சைலண்ட்டாக நிற்கிறேன்னு சொல்லி ஹீரோ கை காட்டும் போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள், அவர் என் தாத்தா தான், நீங்கள் பண்ணது தப்பு, அதனால் இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தான் இந்த பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும், வரவங்க போகிறவங்களாம் ஜாப் கொடுத்துட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பெர்மனன்ட் ஜாப்பை வாங்கி கொடுத்துட்டு ஹீரோ பாட்டுக்கு அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். அவளுங்க 2 பேரும் அசிஸ்டண்ட்டை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஜாப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு இப்படிலாம் விட்டுறாதீங்க, எங்களுக்கு இந்த ஜாப் வேணுங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பின்னாடியே ஓடி வந்திருப்பா. அப்படியே ஹீரோ கிட்டே ஓடி வந்து ரொம்ப தேங்க்ஸ் வேலை கிடச்சதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா மிஸ்டர் கு உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸாங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன், ஏன்னா எங்கே இருக்குன்னு அப்போ உங்களுக்கு கால் பண்ண முடியாதுல்ல, உங்கள் மொபைல் நம்பர் கூட என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் இவனுக்கு ஞாபகமே வருது, ஆமாம் இல்லை வீடு கேட்டிருந்தாலேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே, நீ வந்து இப்போ வர வேண்டாம், நான் போய் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கா, அதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு மெசேஜ் அனுப்புகிற லொக்கேஷன் அனுப்பிடுறேன், நீ வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து இப்படி சமாளித்து விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா கேட்குறாரு, முட்டாளாடா நீனு, இதுக்கிட்ட அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீனா, ஏன் இப்போ உண்மையை சொன்னால் என்ன உனக்கு கடிச்சு தின்றுவாளா, இப்படி போய் சொல்லி வச்சிருக்கேன், அந்த பிள்ளை நம்மளை பற்றி நாளை பின்ன என்ன நினைக்க உண்மை தெரிஞ்சதுலான்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா,
பார்த்த உடனே ஒருத்தவங்களை நம்பிட முடியுமா? நீ ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்பலாம், ஆனால் எனக்கெல்லாம் அப்படிலாம் நம்ப முடியாது. இப்போ இருக்க பொண்ணுங்களாம் அப்படி தான். காசுன்னு சொன்னால் உடனே வந்து கல்யாணம் பண்ணிப்பாளுங்க. திடீர்னு விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, லிஷி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நீ பார்த்த பொண்ணுங்களை வச்சு லிஷியை பற்றி பேசாதுங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடு தாத்தாங்கிற மாதிரி சொல்லி தாத்தாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்தவன் கையோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு எனக்கு ஒரு வீடு வேணும், அது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும்தான் இருக்கணும், ரொம்ப பெரிய வீடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப சிட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மலான இடம், கொச்சுன்னு பக்கத்தில் வீடு இருக்கணும், பார்த்தா இவங்க ஒரு மிடில் கிளாஸ்ன்னு தெரிகிற மாதிரி ஒரு வீடு வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டான். ஹீரோ வந்து உடனே வந்து ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். எல்லாம் பண்ணவன் மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்த கதையா, அவங்களோட காஸ்ட்லி காரை தான் தூக்கிட்டு வந்திருக்கான் போல. ஹீரோயின் கேட்குறா, இவ்வளோ காஸ்ட்லியான காரா, இதை எடுத்துட்டு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, சேச்சா இது என்னது கிடையாது, மிஸ்டர் கூ இருக்கார்ல அவரோடது தான், அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன், அவர் தான் சொன்னார் சரி நாளைக்கு எடுத்துருவான்ட்டு, அதனால தான் உன்னை அப்படியே பிக் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது, இவ்வளோ குஷி ஆகிறது, இவ்வளோ காஸ்ட்லியான கார்லையாக நம்ம ரைட் போகிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டை போய் பார்த்தா ஹீரோயினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸாக இருக்குது இந்த வீடு ஃபுல்லாக, சூப்பராக இருக்குது, உண்மையிலே இது உங்கள் வீடாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை இது வந்து மிஸ்டர் கூவோட வீடு தான், அவர் வந்து எனக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு, நான் ரெண்ட்டுக்காக மட்டும் தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது யோசிக்கிற மனசுக்குள்ளே அவ்வளோ கிளம்சியாக இருந்துச்சு, நான் போய் க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் பார்த்தா கிளம்சியாக இருக்க மாதிரியா தெரியுது, அப்படியே பக்காவாக மியூசியம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனே வந்து நான் சரி குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோக்காக கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்திருப்பா. நம்ம இங்கே தங்கினாலும் ஃபுல்லாக அவனையே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்மளும் ஷேர் பண்ணிக்கணும்னு யோசிச்சுட்டு காசை கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ வந்து டவல் கடி நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நான் உங்களை பார்க்கல, இந்த காசை மட்டும் வாங்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ யோசிக்கிறான், நம்ம தான் ஒரு வேலை இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, இவ வந்து இன்னசென்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக தான் இதை பண்ணணும் உண்மையும் சொல்லிட்டா, இப்போ காசும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, நம்ம தான் இவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, தாத்தா சொன்னது கரெக்டு தானோ அப்படிங்கிற மாதிரி தான் இவன் யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ் பண்ணி காசை கொடுக்க ட்ரை பண்ணும்போது அதில் தெரியாமல் அவனோட டவலை பிடிச்சி அவுத்து விட்டுடுறா. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. இவன் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், என்னத்தை பார்த்த கண்ணை மூடு அப்படின்னு சொல்லும்போது இவன் திரும்பி நின்றுக்கிறா. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி டவல் எடுக்கலான்னு பார்த்தா அது மேலே தான் கால் வச்சு வேறு நின்றுக்கிட்டு இருக்கா. எப்படியோ டவலை தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஓடிட்டான். அப்போ இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா வெளியில் இருந்து, பாருங்க கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் எதுவுமே பார்க்கல, உண்மையாக பார்க்கலங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான். உடனே ஹீரோயின் வந்து என்ன பேசுறதுன்னு தெரில, இந்த இடத்த வந்து ஆக்வர்டாக விடக்கூடாது, எப்படியா நார்மலாக பேசி சமாதானம் ஆயிடணுன்ட்டு. இங்கே பாருங்க சேவரெல்லாம் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு, நம்ம பேசாமல் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் சூப்பராக மாற்றலான்னு சொன்னவ போயிட்டு சேர் மேலே ஏறி ஃபோட்டோலாம் மாட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க மேரேஜ் பண்ணப்போ ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பாங்க போல இருக்கு. அதை வந்து ஹீரோ பெருசாக கண்டுக்கல, இவன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கா. அதை மாட்டிட்டு அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சேர் வந்து சுற்றுற சேர் போல இருக்கு. ஹீரோ எனக்கு ஸ்லிப் ஆகிடுது. கரெக்டாக போயிட்டு ஹீரோ கேட்ச் பண்ணிட்டான்ல. 2 பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரே பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு. ஆனால் 2 பேருமே வெளியில் காமிச்சிக்கல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நர்ஸ் வேலை தான் முடிஞ்சு போச்சு, இப்போ நைட் டியூட்டியும் உனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அது இல்லை நான் பகலில் வந்து நர்ஸ் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து கடை போடுவேன், அந்த கடைக்கு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நானும் உன் கூட வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி வாங்கங்கிற மாதிரி சொல்லி இவன் தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. போய் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சிக்கன் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சூப் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறான். இந்த வேலைக்கு என்ன குறைச்சல், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நர்ஸ் வேலை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த வேலையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அழகாக கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறா, இவ அவ்வளோவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்போ கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கிறா போல இருக்குது, நம்ம தான் இவளை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இருங்க நான் உங்களுக்கு ஒரு சூப் நூடுல்ஸ் ரெடி பண்ணி தரேன், சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. சாப்பிட்றதுக்கு ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நோட் பண்ணுறா, அந்த ஷர்ட்டில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது, அதை பார்த்தோன்னே எங்கே பட்டு கிழிஞ்சிச்சின்னு தெரியலங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இருங்க அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ட்டு கையோட ஊசி நூல் எடுத்துகிட்டு வரா. வந்து அதை அழகாக தச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், இந்த வேலை கூட உனக்கு தெரியுமாங்கும் போது, ஆமாம் இந்த வேலை கூட தெரிஞ்சுக்காமல் எப்படி இருக்க முடியும், ஆக்சுவலாக வந்து நான் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா வேலையும் நாங்களே தான் பார்த்துப்போம், அதனால இது எல்லாமே எனக்கு பழகிடுச்சு, எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கிற மாதிரி ரசித்து சொல்லிக்கிட்டு இருக்காவ. இப்படி இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லிஷி வரா. லிஷி வந்து அவன் அண்ணன் கூட வந்திருக்கா. வந்தவன் என்னப்பா கடைலாம் போட்டிருக்க போல இருக்க, ஒரு பவுல் கூட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி கிட்டெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின் வந்து அது ஒரு வேலையை தானே எடுத்துக்கிட்டு பண்ணுறா. சரி ஓகேன்ட்டு யாராக இருந்தாலும் கஸ்டமர் வந்தால் கொடுக்கணுன்னு அவள் அழகாக தான் ஹம்பிளாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த லிஷிக்கு தான் வந்து யாரையுமே மரியாதையாக நடத்தி பழக்கமே இல்லையே. பார்த்தியா என் பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா, மிஸ்டர் கூ கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது யார், உன்னோட ஹஸ்பண்ட் தானே,
செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரான்னு சொல்லி கேட்டவா அப்படியே அந்த சூப்பை தூக்கி கீழே ஊற்றிடுறா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு வெறுப்பு ஆயிடுது. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கோவம் தான் வருது. ஹீரோ இவ்வளோ நேரம் வரைக்கும் மாஸ்க் தான் போட்டுருந்துருப்பான். அதனால லிஷியோட அண்ணன் ஹீரோட ஃபேஸ் சரியாக பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் மாஸ்க்கை கலட்டான். அவ்வளோதான், அவங்க அண்ணெல்லாம் சரண்டர் ஆகிட்டான். ஐயோ இவராங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆனவன் ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஓங்கி கணத்துலேயே ஒரு அரை விடுறா லிஷிக்கு. லிஷிக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏன்னா அடிச்சுன்னு சொல்லி கேட்கும் போது தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேலை இங்கே முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டவன் ஹீரோ கிட்ட கேட்குறான். சார் என்ன சரி பண்ண பண்ணுங்கும் போது சாப்பிடு கீழே கொட்டினால அதை எடுத்து சாப்பிடுங்கும் போது அந்த தரையிலேருந்து எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோன்னு சொல்கிறா இல்லை இல்லை இந்த பிரச்சனைலாம் வேண்டாம் விடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான் இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து காம்பன்சேஷன் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவருமே ஒரு கட்டு காசை எடுத்து வச்சுட்டு சரி சரி இதுக்கப்புறம் அவகிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்க கூடாது, ஹீரோயின் கிட்ட சாரி கேளுன்னு சொல்லி சாரி கேட்க வச்சு அவன் தங்கச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியாமல் தான் அந்த இடத்த விட்டு போகிறா. இவ்வளோ காசான்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இவளோட ஸ்டெப் மாம் கிட்டேருந்து கால் வருது. ஆக்சுவலாக இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா இவங்க அப்பா வந்து செகண்டாக ஒரு லேடி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க. அவங்க தான் கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அர்ஜென்ட்டாக பேசணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வரவான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எங்கே அங்கே வந்தால் பிரச்சனை ஆயிருமோன்ட்டு வீட்டுக்கு தான் வர சொல்கிறா. உள்ளுக்குள்ளே வந்தவங்க அப்பா வீடு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு வீட்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஐயோ இருக்கிற திங்ஸ்லாம் பார்க்கவே பல 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 பேர் மின்னுதே, அவள் பணக்காரியாக தான் இருப்பேனின்னா அப்போ உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும், எங்களுக்கு காசு தருவதானு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறா இது என்னோட வீடு இல்லை, இது வந்து என் ஹஸ்பண்டோட வீடு, அதுவும் ரெண்ட் வீடு தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இருந்தால் என்ன, இப்போ எங்களுக்கு காசு தேவை, உங்கள் அம்மா தான் இறந்து போயிட்டா, உங்கள் அப்பா சாக கிடக்கிற ஹாஸ்பிட்டலில், இப்போ உன் தம்பிக்கு நீ தானே செலவு பண்ணி ஆகணும், அதனால காசு கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அங்கே இருக்க திங்ஸ்லாம் பொறுக்கி பையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இங்கே பாருங்க வைங்க, அது என் ஹஸ்பண்டோடது, அதெல்லாம் எடுக்காதீங்கும் போது என்னப்பா இந்த வீட்டை விற்று காசு தருவியா மாட்டியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எடுத்து தரணுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது இங்கே பாரு உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்குறான், அவனுக்கு யார் செலவு பண்ணுறது, அதுக்கு காசு தேவைப்படுது, உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை எவ்வளோன்னு கேட்குறா. அவங்க வந்து 1 மில்லியன்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து 1 மில்லியன்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன அடமானம் வச்சாங்க கூட அவ்வளோ காசுலாம் கிடைக்காது, நினச்ச காசை நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்கே பாரு உங்கள் அப்பா என்னதான் இருந்தாலும் உன்னை வாழ்த்துருக்கான், அந்த நன்றி கடனுக்காக நீ கொஞ்சமாக செலவு பண்ண வேணாமா, எங்களுக்கு தர வேணாமா, நீனு உங்கள் அப்பாவுக்காக காசு கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறது முடிச்சிட்டு இருக்கா. சரி சரி உன் புருஷன் இந்த வீட்டில் தானே இருக்கான்னு சொல்கிற, அப்படி இருந்தால் பணக்காரங்கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்கேயா கடன் வாங்கி தர சொல்ல, நீ ஒரு நல்ல மகளாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த அப்படி இந்த காசை கொண்டு போய் கூடுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இவ சொல்கிறா இல்லை இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணான்னு சொல்லும் போது ஏப்பாரு நான் வந்து கல்யாணம் பண்ணால் உனக்கு டவுரி கொடுக்கணும்ல, அந்த அமௌண்ட்டாக இதை நான் நினச்சிக்கிறேன், கொண்டு போய் கொடுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கொண்டு போய் கொடுத்துட்டா நல்ல பொண்ணு, இதுக்கப்புறம் அடிக்கடி இந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. வெளியில் வந்தோடனே இவன் கேட்குறான் என்னம்மா இது கொண்டு போய் உன் ஹஸ்பண்டுக்கு கட்ட போறியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சே அவனுக்கு இதுக்கப்புறம் வந்து இதை கட்டி அவன் உயிர் போச்சு என்னடா பண்ண போகிறான், ஆல்ரெடி முடியாமல் கிடக்குறான், செத்தா அந்த இன்சூரன்ஸ் காசு அது நமக்கு கிடைக்கும், பேசாமல் இதை கொண்டு போயிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவகிட்ட கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லு, சீக்கிரமாக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ செட்டில் ஆகிடுவ, அதுக்கப்புறம் லைஃபே நமக்கு செட்டில் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அந்த காசை வாங்கிட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயினுக்கு கால் வருதா. என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. நான் தான் காசு கொடுத்தேனே அவருக்கு சர்ஜரி நடக்கலையான்னு கேட்கும்போது யாருமே காசு கட்டலாமா, அவர் செத்து போயிட்டாரு, உங்களுக்கு பாடியை கலெக்ட் பண்ணிக்கணும்னா வந்து வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து ஏதாவது பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நேற்று தானே காசு கொடுத்து விட்டுருப்பா, அப்படி இருந்தால் எப்படி வந்து அப்பா இறந்து போயிருப்பாருங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. கோமா அங்கேன்னு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து உட்காந்துட்டு இந்த கிராமத்தில் எல்லாம் கூட்டமாக உட்காந்து விளையாடுவாங்கள்ல, இந்த பரமபதம் மாதிரி ஏதோ ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் காசு கொடுத்ததை தூக்கி எங்கே செலவு பண்ணீங்க, எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கட்டலைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அந்த லேடி சொன்னாங்க என்ன இப்போ ஓவர வாய் பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ அந்த கிழமை பொழைச்சி என்ன பண்ண போகிறான், அதான் என் பையன்கிட்ட கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னை வந்து இவ்வளோத்துக்கு வளர்த்து விட்ருக்கோம் நாங்கள், அப்படி இருக்கும்போது நீ இன்னும் எங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் கஷ்டப்பட்டு தானே உன்னை வளர்த்தோன்னு கேட்கும்போது இடையே கொஞ்சம் கொஞ்சமாக பேச பெரிய சண்டையாகவே ஆகிடுது. ஹீரோயின் கோவப்பட்டு அவங்கள அடிச்சிடுறா. உடனே அந்த இடத்துக்கு வந்து இந்த தம்பிக்காரன் வந்துட்டான். வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை வந்து குடிக்க வச்சு அந்த இடத்துல மயக்க போட வச்சு உட்கார வச்சிருக்காங்க. தம்பிக்காரன் கேட்குறான் அம்மா இப்போ நம்ம இவ்வளோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஊர் தலைவர் இருக்கான்ல அவன் தான் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான், அந்த கிழவனுக்கு ஃபோன் போட்டு விடு வந்து இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
அவளுக்கு தான் புருஷன் இருக்கானேன்னு சொல்லும்போது ஆமாம் அவன் செக்யூரிட்டி கார்டாக தானே இருக்கான், அவன் வந்து என்னடா பண்ண போகிறான், போடுறா போனுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் கால் அட்டன் பண்ணலை. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போனாங்களையும் சொல்லிட்டு என்னன்னு தெரியலங்கும் போது அவளோட ஃபோனில் வந்து இவன் ஜிபிஎஸ் செட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் ஹீரோயின் எங்கே இருக்கான்ட்டு. அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இருந்து. ஆல்ரெடி ஹீரோயின் வேற நிறைய குடிச்சிருக்காளா, அதனால அவளுக்கு சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. ஒரு மாதிரி வந்து தள்ளாடிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தோடனே போயிட்டு ஹீரோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஆனால் வந்து மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணு கான்ஷியஸில் இல்லாதப்போ நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கழுத்துலேயே ஒரு தட்டி அவளை அந்த இடத்துல படுக்க வச்சுட்டான். இங்கே பாரு எனக்கு உன்னை பிடிச்சி தான் இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி உன்னை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து ஃபேஸ்லாம் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா நான் உங்களோட கனவை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவேன், நான் உங்களை அப்பெல்லாம் ஃபீல் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான். கொஞ்சம் அவளுக்கு தண்ணிலாம் கொடுத்து அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ சொல்கிறா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப அவங்கள நம்பிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நான் அங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது இல்லை உனக்கு கால் பண்ண நீ அட்டன் பண்ணலை, நான் மிஸ்டர் கூ கிட்ட சொன்னேன், அவர் தான் நீ எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னார்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்ல அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார்ல, நமக்காக இவ்வளோ பண்ணுறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ அவர் கண்டிப்பாக நல்லவராக தான் இருப்பார், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வச்சவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கேர்ள் ஃப்ரெண்டே நீ தானடி அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே யூனிஃபார்மை போட்டுட்டு ஹீரோ போயிட்டு பழக்கம் போல தான் நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவங்ககிட்ட ஓடி வந்து இன்னைக்கு உங்களை நான் டின்னர் கூட்டிகிட்டு போவா, ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக கூட தேங்க்ஸ் சொல்லலை, நான் கூட்டு போவான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் வரேன், எந்த பிளேஸ்ன்னு மட்டும் சொல்லி நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் தருவேன் நான், அதான் நீங்கள் போட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான் நீ வந்து நான் சொல்கிற ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கா, 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாருங்க இந்த ஹோட்டல் ரொம்ப ரிச்சானவங்க சாப்பிட்ற ஹோட்டலு, நம்மளாம் உள்ளுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கேன் அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க வெளியில், அதனால் வேண்டாம் போய் அசிங்கப்படுறதுக்கு இப்படியே திரும்பி போயிடலாம், எனக்கு தெரிஞ்ச ஸ்மால் ஹோட்டல் நிறைய இருக்கா அங்கே போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் யோசிக்கிறான் பரவாயில்ல இவன் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளே யோசிக்கிறா, நம்ம இந்த ஹோட்டலுக்கு போகலாங்கிற மாதிரியும் சொல்கிறா. இவள் பெருசாக ஆசைப்படுற பொண்ணு மாதிரி தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி என்கிட்ட ஓச்சர் இருக்குது மிஸ்டர் கூ கொடுத்தாரு, இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன்னு சொன்னோடனே அப்படியா சொல்கிறீங்க, சரி வாங்க சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே மேனேஜருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இவர் தான் இங்கே இருக்காரான்னு சொல்லி யோசிச்சவன் கால் பண்ணி ஹீரோவோட அம்மாவை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா உங்களோட பையன் ஒரு பொண்ணு கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமாக வாங்க கையுங்களமாக பிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியா என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சா தோ வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், ஒரு பிரேஸ்லெட் தான். அதை எடுத்து கொடுக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேச்சா எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, நான் வந்து பக்கத்து கடையில் தான் வாங்கினேன், ரொம்ப கம்மியான சீப்பான ப்ரைஸ் தான் போட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். நல்ல வேலை இது எக்ஸ்பென்சிவாக இல்லை, ஒரு வேலை எக்ஸ்பென்சிவ் திங்ஸாக இருந்தால் நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன், நீங்கள் பக்கத்து கடையில் வாங்கினேன்னு சொன்னதுனால நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி கையில் போட்டுக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு, மறைச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல என் பிள்ளையும் வளர்ந்துட்டான் போல இருக்கு, பொண்ணு வேற பார்க்க அழகாக இருக்காளே, இந்த மாதிரி எப்படா நீ மாறின, எப்போ பார்த்தாலும் ஆர்மி வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருப்பியே, எப்படியாவது போய் நான் என் மருமக்கிட்ட பேசி அவன் மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு எடுத்து ஊட்டலான்ட்டு வரா. ஹீரோ முழிக்கிறான், இப்போ நான் இதை வாங்கணுமா, இது இன்டைரக்ட் கிஸ்ஸாக இருக்கும்போது சொல்லி யோசிச்சுவேன். சரின்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இல்லைனா விடுங்கிற மாதிரி யோசிப்போன்னு எடுத்தோன்னே சேச்சா அப்படிலாம் இல்லையே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அவங்க அம்மா அந்த ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத. ஒரு நிமிஷம் நீ சாப்பிட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தவன் அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது டேய் நான் தான் வந்து உன்னை ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஃபஸ்ட் டைம் என் மருமகளை கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்கா, இதை நான் பார்க்க வேண்டாமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஆக்சுவலாக அவள் என்னோட ஒய்ஃபு, நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டோங்கிற மாதிரி தேங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அம்மா கிட்டே சொல்லாமல் எப்படா கல்யாணம் பண்ணுன்னு கேட்கும்போது அம்மா தாத்தா உங்ககிட்ட சொல்லலையா, அவர் தான் இந்த பொண்ணையே பார்த்தாரு, நாங்கள் 2 பேரும் அவரோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லும்போது தாத்தா பார்த்தாரா, அப்போ கண்டிப்பாக தாத்தா பார்த்துருந்தா நல்ல பொண்ணாக தான் இருப்பா, நாளைக்கு வந்து அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அவளுக்கு விருந்து நான் வச்சே தின்னுங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் அவள் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும் போது இல்லை நான் பார்த்தே திருவேன்னு சொல்லி இவங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. இவளுமே இந்த லிஷியோட ஃப்ரெண்டு தான் போல இருக்க. என்னடி கோமாளி மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு
இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இங்கே ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் என்னன்னு தெரியுமான்னு கேட்கும்போது நல்லா தெரியும், நீ வாய முடுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ இவ கையில் கொடுத்த பிரேஸ்லெட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா இந்த ஃப்ரெண்டுக்காரி. உடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. யாரை கேட்டு நீ இது மாதிரி டச் பண்ணா? என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க அவள் எப்படி என்ன அடிக்கிறா பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க டார்லிங், ஏதாவது கேளுங்கும் போது இவ கூட ஒரு ரோடி மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கான், எப்படி நீ வந்து என்னோட உமனை புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் கண்ணத்தில் புளிர்னு ஒன்று விட்டு, இங்கே பாரு என் ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, நீ யாரடா கோமாளி, என்ன ட்ரெஸ் இது, என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட பிரச்சனைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டா வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி இவனுக்கு ஒரு போலீஸ்கார தெரியும் போல இருக்கா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டவா, இருக்குடா அவர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல கரெக்டாக அந்த போலீஸும் வந்துட்டாரு. அவர் வந்த உடனே ஹீரோ முடிஞ்சு தான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே கேட்குறாரு ஹீரோ கிட்ட, ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஒய்ஃபோட பிரேஸ்லெட்டை இவன் வந்து உடச்சிட்டான், இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது டூப்ளிகேட்டுன்னு அவன் சொல்கிறான், அதனால உடச்சதுக்கெலாம் காசு தர மாட்டேன்னு சொல்கிறான்ற சொல்லும்போது போலீஸ் பார்த்துட்டு இது ரொம்ப ஒரிஜினல், ரீசெண்டாக வந்து இந்த கடையில் தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பில் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைக்கு கால் பண்ணி பில்லெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. இது ஒரிஜினலா, எப்படி உங்ககிட்ட ஒரிஜினல் வந்துச்சு, இதோட அமௌண்ட் வேறு அவ்வளோத்துக்கு சொல்கிறாங்களே, இவ்வளோ காசு போட்டு உங்களால் எப்படி வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆத்தி இதை பற்றி யோசிக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறா, ஒருவேளை நமக்காக இவர் திருடிட்டு வந்திருப்பார் ஒரு கடையிலேருந்து, இருந்தாலும் இது நம்மளால தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறாங்க, பாருங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம போய் பார்த்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா இந்த ப்ரேஸ்லெட்டா, இது என்னோடது தான், எங்கள் பாட்டி எனக்காக கொடுத்தது, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக தான் பை பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய மருமகளுக்காக வாங்கி வச்சிருந்தது, அதை தான் பையன் எடுத்துகிட்டு வந்து உன்ட்ட கொடுத்துருக்கான் போல இருக்கு, பரவாயில்லம்மா நீ வச்சுக்கோம்மா, உனக்கு இல்லாததாம்மா, இது நம்ம பாரம்பரியமாக வாங்கினதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இருந்தாலும் இது ரொம்ப ரேட் அதிகங்கிற மாதிரி தோணுது எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆன்ட்டி கொடுத்தா வாங்கிக்கணும்ல, போட்டுக்கடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் கிட்ட அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு இதுக்கப்புறம் ஆன்ட்டிலாம் கூப்பிடக்கூடாது, அம்மானு கூப்பிடு, உரிமையா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, மாமியாரை போயிட்டு ஆன்ட்டின்னு கூப்பிடுவியா நீன்னு சொல்லி சொல்லும் போது, சரி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துரு, அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பேன், சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் இவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு, ஏ தாய் கிழவி அவளை போய் வீட்டுக்கு வர சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் உண்மையை கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லும் போது, டேய் உனக்கு தான் மூளை இல்லை, அம்மாவுக்குலாம் மூளை இல்லைன்னு நினச்சியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் டைமிங்கும் பிளேஸை மட்டும் சென்ட் பண்ணுறேன், கரெக்டாக என் மருமகளை கூட்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்தாங்க இந்த பிரேஸ்லெட்டோட வேல்யூ வேறு அதிகம், இதை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு சும்மா தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு நீங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உண்மையாக அது உங்கள் ஒய்ஃபுக்கு சேர வேண்டியது பிடிங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை, அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு டிசர்வே கிடையாது, உங்கள் அம்மா உங்கள் தாத்தா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அப்படிப்பட்ட ஃபேமிலி இருக்கும்போது என்னோடய ஃபேமிலியை பார்த்துருக்கீங்களே, என்னோடய ஸ்டெப் மாம் காசுக்காக மட்டும் வந்து பேசுவாங்க, எங்கள் அப்பா இருந்தவரே இறந்து போயிட்டாரு, அதனால் வேண்டாமேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடிலேருந்து வந்து அவளை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு உனக்கு ஃபேமிலியா உன்னோட ஹஸ்பண்டா எல்லா அம்மாவும் நான் இருப்பேன், என் ஃபேமிலியும் உன் மேலே பாசமாக இருக்கும், தயவு செஞ்சு என்னை விட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு முடிவு மட்டும் நீ எடுக்காதன்னு சொன்னவா, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளே ஹீரோட ஃபோன் அடிக்குது. பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பிளேஸை சொல்லிட்டு, என்ன 2 பேரும் வந்துடுவீங்கல்ல, 2 பேருக்கு ஃபுட்டுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, சரிம்மா வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டு கரெக்டான நேரத்தில் இப்படி ஃபோனை பண்ணி சொதப்பி விட்டே ராஜம்மா தான் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்க நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக கிளம்பி போக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இவன் யோசிக்கிறான், எப்படியும் ஹீரோயினுக்கு இந்த உண்மையை மட்டும் தெரிய விடக்கூடாது, அவள் வேறு போகிற பக்கம் என்ன சொல்லியிருந்திருப்பானா, எனக்கு வந்து போய் பேசுகிறதோ என்னை ஏமாத்துறதோ மட்டும் தான் பிடிக்காது, மற்றபடி உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா, நம்ம மட்டும் போய் சொன்னோன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான், நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான்னு சொல்லி யோசிச்சவன் எப்படியாவது இதை மறைச்சி வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே வந்து ஹீரோட அம்மா அவங்க அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா உன் பையன்தான் ட்ராமா போடுறானா, அதுக்கு மேலே நீ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கியம்மா, இப்படி குடும்பமாக சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும், பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு கேட்கும்போது, அவனே பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான், டைம் பார்த்து அவனே பேசிப்பான்ப்பா, இப்போ நான் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா, எதுவும் கடையில் வாங்கின மாதிரி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டாங்க. வந்து ஹீரோயின் பார்க்குறா,
இந்த வீடுமே நல்லா பெருசாக அழகாக இருக்குது. ஹீரோயின் யோசிக்கா, மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய வீடாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லி தான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. வரும்போதே ஹீரோயின் கை ஃபுல்லாக பேக் தான் எடுத்துகிட்டு வரா. உடனே ஆண்டி கேட்குறாங்க, டே என்னடா என் மருமகளை வேலை பண்ணிட்டு இருக்கா, ஏன் அந்த பேக்கில் உங்களால் தூக்கிட்டு வர முடியாதான்னு கேட்கும்போது, இல்லை இதில் வந்து உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவர் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னவ எல்லாருக்குமே அவள் கையால் பின்னி ஸ்வெட்டரு, அது மட்டும் இல்லாமல் குல்லா, நம்ம ஹீரோக்கு க்ளவுஸு, இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு வந்து அவள் கையாலே ரெடி பண்ணியிருக்கா. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணியிருப்பா போல இருக்கு. இதெல்லாம் பார்க்குறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்காகவாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, இது எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, நானே செஞ்சது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாம்மா எக்ஸ்பென்சிவ் திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்காக அக்கறையாக ஒருத்தவங்க உட்காந்து செஞ்சு தராங்கன்னா அதோட வேல்யூவே வேறு மாதிரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு பசிக்குது சாப்பிடலாமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கு. ஏன்னா அவங்க ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறா, அம்மா நீங்கள் வேறு லெவல் தெரியுமா, இந்த ஃபுட்டெல்லாம் நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல செம்மையாக இருந்துச்சு, அதே டேஸ்ட்டில் இருக்குது, எப்படி உங்களால் இப்படி சமைக்க முடிஞ்சதுன்னு யோசிக்கும் போது இவங்க மைண்டுக்குள்ளே யோசிக்கிறாங்க, அதே ஹோட்டலில் தானே வாங்கினேன், பின்ன அதே டேஸ்ட்டில் தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, பேசாமல் நீங்கள் இதெல்லாமே எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தரீங்களா, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் கற்றுக்கிட்டு இதே மாதிரி செய்வேன்லங்கும் போது அதுக்கு எனக்கு தெரியணுமேங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ தான் சமாளிக்கிறதுக்காக, இல்லை அம்மாவுக்கு டைம் இருக்காது, அம்மா வேலை பார்ப்பாங்கல்ல, பேசாமல் அவங்கள நான் நோட்ஸ் மாதிரி எழுதி கொடுக்க சொல்கிறேன், அதை வச்சு நீ கற்றுக்கோங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நல்ல வேலை நான் தப்பிச்சேங்கிற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு, இன்னைக்கு ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம், இதை குடிச்சு செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் குடிக்க போகும்போது ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்க நீங்கள் என்ன இந்த வயசில் குடிச்சிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேறு நல்லா இல்லை, பேசாமல் வந்து நீங்கள் குடிக்க வேணாம் விடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லிம்மா, இது வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தாத்தா கேட்கும்போது, அதையே வீணாக போகுது, கொடுங்க நான் குடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வேறு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா. குடிச்சிட்டு அவன்லாம் ஸ்டடியாக தான் இருக்கு. ஆனால் இவ 2 கிளாஸ் தான் குடிச்சிருப்பா, அதுக்கே வந்து தலைலாம் சுற்றி அப்படியே மயங்கிடுறா. ஏய் பார்த்துப்பா பிள்ளையை கூட்டு போய் பத்திரமா படுக்க வைன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். ஆனால் ஹீரோயின் அவனை வந்து ஹக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறா. இவன் கூட்டு போய் படுக்க வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவனும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு விழுந்துடுறா. இவன் க்ளோஸ்அப்பில் அவளை பார்க்கும்போது இவன் என்ன சொல்கிறா, ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்கான் என் புருஷன், எம்பிட்டு அழகான பையனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறா, அவனை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா, ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலின்னு ஒன்று பாசம் கிடைச்சதே கிடையாது, எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக இருந்தேன், உங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பாசம் கொடுத்தாங்கன்னு சொன்னவ, அம்மா நீ கவலைப்படாத, என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியே இருக்குமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளை படுக்க வச்சுட்டு இவன் போயிட்டான். கண்ணு முழிச்சு பார்க்குறா, இருட்டி போயிருக்கு, இவ்வளோ இருட்டாயிருச்சுன்னு சொல்லி யோசிச்சு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, அட கடவுளை இவ்வளோ பண்ணியிருக்கோமே, இப்போ எப்படி அவங்க மூஞ்சிலாம் முழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை போத்திக்கிட்டே உட்காந்துருக்கா. கரெக்டாக ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து, இங்கே பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ வீட்டுக்கு போகலாமா வேணாமா, ஏன்னா வந்து தாத்தாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, நம்ம 2 பேர் தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காவ. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தயங்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ கிட்ட என்னென்ன பண்ணோன்னு தெரியலேன்னு சொன்னவ, சாரிங்க நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப குழப்பி விட்டணும் எல்லாத்தையும் கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, எனக்கும் கோவம் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் உன் மேலே கோவமே கிடையாது, ஏன்னா வந்து அம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க, அவளை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போப்பான்னு தான் சொல்லிட்டு போனாங்க, நீயும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி, உன்னை பற்றி நாங்களாம் எப்படி யோசிப்போம்னு சொன்னவன், எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. இவனே யோசிக்கிறானா நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு, என்னக்கிட்ட ஏதாவது பேசணுமா, இப்பயே பேசி ஆகணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்பயே பேசி ஆகணும்னு சொன்னவன், உன்னை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரில, ஆனால் இப்போ எனக்கு புரியுது, உன்னோட கைண்ட்னஸ், நீ நடந்துக்கிற விதம், எல்லாரையும் கேர் பண்ணிக்கிற விதம், இதெல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணுங்கிற மாதிரி ஐடியா எதுவுமே கிடையாது, அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கேன், அது என்ன தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னவன் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டான். ஹீரோயினுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, அதனால எதுவுமே சொல்லலை, எஸ்ங்கிற மாதிரி கண்ண மூடிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டான். பாஸ் சீக்கிரமாக வாங்க, ஒரு மிஷன் ரெடியாக இருக்குது, நம்ம போய் அதை பண்ணியே ஆகணும் வாங்கங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு வேலை வந்திருக்கு போல இருக்கு, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் யோசிக்கிறா, செக்யூரிட்டி கார்டுக்கு மிஷனுக்கும் என்ன சம்மந்தம் என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, ஒரு மாலை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்கு நீ போகணும், அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து அடிபட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் உள்ளே போகணும், நீ போறியான்னு கேட்கும்போது ஹீரோயின் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இந்த மாதிரி பேசினதெல்லாம் தெரியாதுல்ல, இவனும் அதே மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு பிளான்
பண்ணி அவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த மெடிக்கல் டீமை உள்ளே அனுப்பும் போது அவங்க கூடயே நம்ம ஆளுங்களை யாரையாவது உள்ளே அனுப்பிடலாம், அப்படி இருக்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே போய் காப்பாற்றிலாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அடிபட்டுருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த கடத்தி வச்சிருக்க கடத்தல்காரன் தான் போட்டு எல்லாரையும் கத்தியை வச்சு சரம் மாதிரியே வெட்டி வச்சிருக்கான். ஹீரோயினும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டா, வேற யாருமே டீமில் அனுப்பவே இல்லை, எல்லாரும் பயந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஹீரோயின் வந்து நான் உள்ளுக்குள்ளே போயே தீர்வேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பார்த்துறான் ஹீரோயினா. மெடிக்கல் டீமில் ஹீரோயின் தான் போகிறான்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க தான் வந்திருக்காங்க பாஸ்ன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் அந்த மிஷினை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம யாராவது மெடிக்கல் டீம் மாதிரி கேட்டை போட்டுட்டு போய்க்கலாம், அவங்கள போக வேணாம்னு சொல்லி ரிட்டன் போக சொல்லிடுங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லும்போது. ஆனால் ஹீரோயின் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை, நான் போயே தான் தீர்வேன்னு சொல்லி வம்படியாக நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் திரும்பினோடனே கமாண்டர் இவ சந்துக்குள்ளே பூந்து உள்ளுக்குள்ளே போயிட்டா. ஹீரோவுமே பின்னாடியே மெடிக்கல் டீம் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டான். 2 பேரும் உள்ளே போனதுனால அந்த கடத்தல்காரனுக்கு வந்து டவுட் வந்துடுது. 2 பேரில் யார் டாக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அங்கே ஒரு லேடியை வந்து இவன் பிடிச்சி வச்சுருப்பான். அந்த லேடியை விட்டுட்டு வேணா பிடிச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த லேடிக்கு ஆல்ரெடி நிறைய அடிபட்டுருக்குன்ட்டு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு இவ்வளோ கரெக்டாக பிடிச்சிட்டான். ஹீரோ சொல்கிறான் வேணாண்டி அப்படின்னு சொல்லும் போது கூட ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. இந்த கடத்தல்காரன் என்ன பண்ணுறான், நைஸாக ஹீரோயின் மேலே பாம்பெல்லாம் கட்டி விட்டுட்டு இப்போ என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா, யார் வேணால் வாங்கடாங்கிற மாதிரி சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ போட்டு செம்மையாக அந்த கடத்தல்காரனை அடிக்கிறான். ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் போயிருங்க வெளியில் போயிருங்கன்னு சொல்லும்போது நல்லா போக மாட்டேன், அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னவன் அவகிட்ட வந்து அந்த பாம்பை வாங்கிட்டு அப்படியே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அவ்வளோதான் பயமாயிருச்சு, அவருக்கு எதாவது ஆயிருமோன்னு தெரியலையே, அதில் மொத்தமே 20 செகண்ட் தானே இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு அழுதுகிட்டே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பாம்பு வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி எல்லா பக்கமும் போய் தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பற்றி ஹீரோ கூட இருந்த எல்லா ஞாபகமும் வந்துட்டு போகுது. ஒரு இடத்துல அப்படி தடுக்கி விழும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து லைட்டாக அடிபட்டிருக்கு, ஆனால் வந்து ஒன்றும் ஆகலை போல இருக்கு. அவனை பார்த்த உடனே தான் உயிரே வருது. அப்படியே ஓடிட்டாயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறானே. இங்கே பாரு நான் தான் சொன்னல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு, என் பேச்சை கேட்காம எதுக்கு உன்னை யார் உள்ளே போக சொன்னது, உனக்கு எதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லி அப்பயுமே ஹீரோயினை தான் திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. 1 நிமிஷம் பேசிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தா ராயக்கிட்டேன்னு தான் கால் வந்திருக்கு. அவங்க அப்பா இறந்து போயிட்டார்ல, அவரு வந்து ஹீரோயின் பேரில் தான் ஒரு சொத்தை எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த வீடு உனக்கு தாம்மா சொந்தம், நீ போய் பாரு, அங்கே வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, நீ போய் முடிச்சிட்டின்னா அந்த வீடு உனக்கு சொந்தமாயிருன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ கிட்ட போய் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் இல்லை நானும் வரேன்ட்டு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க, வந்ததுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் தான் வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா ரெடியாக அந்த இடத்துல இவளோட ஸ்டெப் மாமும் பிரதர் நின்றுட்டு இருக்காங்க. இவ சொல்கிறான் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், எங்கள் அப்பா என் பேரில் தான் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லும்போது பாரு அந்த ஆள் கூட கடைசி வரைக்கும் நான் தான் குப்பை கொட்டியிருக்கேன், அப்படி பார்த்தா இதில் எனக்கும் பங்கு உண்டு, உனக்குலாம் தர முடியாது, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, பின்ன என்ன சும்மா வந்து இந்த சொத்தை எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் மிரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேருக்கு அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடந்துகிட்டே இருக்கு. அவங்க ஸ்டெப் மாம் வர வண்டையாக திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினை. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி பையன் வரான். அவன் உள்ளுக்குள்ளே வந்துட்டு யார் மாணின்னு பார்க்க இம்பிட்டு அழகா இருக்கே, இங்கே பாரு எனக்கு நீ காசு கூட தர வேணாம், இந்த பிள்ளையை மட்டும் என்கிட்ட கொடுத்துறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க ஸ்டெப் மாம் ரெடியாக எடுத்துக்கோ உனக்கு இல்லாததான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏன்னா ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்ணியிருந்திருப்பான், கால் போயிருந்திருக்காது. அதனால டவுட் வந்திருக்கு இவனுக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அவசரமாக வந்துட்டான் போல இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்து ஃபைட் பண்ணுற மோடில் தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா இல்லை வேண்டாம், நீங்கள் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக வந்து இந்த ஹஸ்பண்டு இன்னும் அவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. இவ்வளோ தைரியம் இருந்தால் மிஸ்டர் கூ கிட்டே நீ பிரச்சனை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது தான் ஹீரோயினுக்கு புரிய வருது. அந்த மிஸ்டர் கூ வந்து நம்ம ஹீரோ தானா, இவ்வளோ நாளாக நம்ம ஹஸ்பண்ட் தானே மிஸ்டர் கூன்னு நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லி இவ ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் வண்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஸ்டெப் மாம்லாம் ஐயோ மாப்பிள்ளை மன்னிச்சிருப்பா, தெரியாதனமா பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சு விட்டுருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கோமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. ஹீரோவும் பின்னாடியே வந்து இங்கே பாரு நான் எதுக்கு தெரியுமா என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சேன், ஒரு வேளை நீ கோல்டு டிக்கராக இருப்பியோன்னு சொல்லி டவுட்டில் தான் மறைச்சி வச்சேன்னு சொல்லும்போது என்னை பார்த்தா அப்போ நீங்கள் வந்து ஏமாத்துக்காரி மாதிரி உங்களுக்கு தெரியுதா, என்னை பார்த்தோன்னா இப்போ இப்படி தானே நினச்சிருக்கீங்க, அப்படி நினச்சி தானே எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாளில் ஒரு தடவை கூட உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல என்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு, நான் சொன்னேன்ல நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதே என்னோடய வேலைக்காகுதான்ட்டு, ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு தோணலைல்ல, நீங்களாம் உண்மையாக இருக்கீங்க, எங்க இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன அன்னைக்கே உங்ககிட்ட எனக்கு ஏமாத்துறவங்கள மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு, நீங்களும் அதை தானே
பண்ணியிருக்கீங்க, குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு டிவோர்ஸ் பத்திரத்தில் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோவால் அவளை கான்டாக்டும் பண்ண முடியல, அவகிட்ட பேசவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே படுத்திருக்கான். அப்போ தாத்தா வந்து, டே லூஸு, இங்கே படுத்து ஆக்டிங் போடுறத அங்கே போய் ஹீரோயின் கிட்ட பண்ணுடா, அவளாவது நம்புவா, இதே படுத்துட்டே இருந்தாலும் சரியாக போயிருமா, இங்கே பாரு என்னோட பேத்தி வீட்டுக்கு வந்தே ஆகணும், அவகிட்ட நான் பேசியே ஆகணும், உன்னால் எங்கள் கிட்ட கூட பேச மாட்டேங்கிறா, கிளம்பி போடான்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய பிளான்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தாத்தா பரவாயில்லையே, உங்களுக்குள்ளேயும் இவ்வளோ அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணுறது, பேர அறிவு இல்லாமல் இருக்கும்போது தாத்தா தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்ல, கிளம்பி போன்னு சொல்லி ஐடியாலாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவன் என்ன பண்ணுறான், நிறைய ஆளுங்களை செட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா போய் ஹீரோயினுக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி நிற்கும் போது ஆப்போசிட்டில் பார்த்தா பெரிய பொக்கேவோட ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இவ சொல்கிறா, இங்கே பாருங்க வராதிங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது நான் வந்தே தீருவேன்னு சொல்லி நடந்து வரும்போது ஒரு கார் அடித்து ஹீரோ தூக்கி தூரமாக போட்டுடுது. அந்த இடத்துல ஹீரோ வாங்கிட்டான். ஹீரோயின் கையில் வச்சிருந்த பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க உங்களை யார் வர சொன்னது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் முட்டாள், தெரியாதனமாக உங்ககிட்ட கோச்சிட்டு வந்தேன், நீங்கள் ஒரு லூஸுன்னு தெரிஞ்சு நான் கோச்சிட்டு வந்திருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எந்திரிங்க எந்திரிங்க, இப்படிலாம் என்ன பயமுறுத்தாதீங்க, நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்னால் இருக்க முடியாது, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உண்மையாலுமே மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கண்ணு முழிச்சு உண்மையாலுமான்னு கேட்குறான். அப்போ இதுவும் ஆக்டிங்கான ஹீரோயின் கேட்கும்போது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டு அவளை ஹக் பண்ணி அவளுக்கு கிஸ் பண்ணுறா. ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி சைலண்டாகவே தான் இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. ஒரு சீஃபை ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கிராண்டாக அந்த இடத்துல மேரேஜ் நடந்து முடியுது. இதுக்கப்புறம் லைஃப் லாங் 2 பேரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.